வணக்கம். இன்றைய தினம் பார்த்தோம்னா, தமிழக வெற்றிக் கழகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு தொண்டர்களும் பார்த்தோம்னா, "தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், மீண்டும் தர்மமே வெல்லும்ன்ற" மாரியான பல கருத்துக்கள சோசியல் மீடியால அப்படியே ஃபயர் விட்டுக்கிருக்காங்க. இந்த கருத்து எதனுடைய தொடர்ச்சியா இருக்கிறது? விஜய் அவர்கள் கரூர் வழக்குல வென்றுட்டாரா? உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை ஏன் வழங்கியிருக்காங்க என்பத பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல. கரூர்ல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த கேம்பெயினுக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 அப்பாவிகள் உயிரிழந்திருக்காங்க. இதுல நம்ம சாதாரணமா அப்பாவிகள் இறந்துட்டாங்கன்னா, ஏதோ ஒரு அரசு பயங்கரவாதத்தாலயோ, இல்ல அரசு காவல்துறைய வச்சு ஏதாவது துப்பாக்கி சூடு எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, அவருடைய ஆட்சியில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போன்றோ, இந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவமும் நிகழல. வெறுமனே ஒரு நடிகர, ஒரு கூத்தாடி தற்குறிய பார்க்க வந்த மக்கள் செத்துருக்காங்க 41 பேரு. இந்த சம்பவத்த ஒட்டி தான் தமிழ்நாடு அரசு சார்புல ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்களுடைய ஆணையை ஒரு நபர் ஆணையை அமைக்கிறாங்க. இதற்கடுத்தபடியாக தாவேகாவினுடைய புஷி ஆனந்த் வழக்கு உள்ளிட்ட சிபிஐ வழக்கெல்லாம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே, சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கிறது. மதுரை உயர்நீதிமன்றம் புஷி ஆனந்த் அவர்களுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் இந்த வழக்கு வழக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் அவங்களுடைய தலைமையில் ஒரு சிறப்பு எஸ்ஐடி அமைச்சிருந்தாங்க. இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் இடையில ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. அதாவது, நீ என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என் தொண்டர்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அன்றைய தினமே பார்த்தோம்னா சோசியல் மீடியா வைரலாகி இருந்துச்சு. எப்பா உன்னை தூக்குறோம், நீ பனையூர்லேயே இருக்கியப்பா அப்படின்ற மாதிரி பல கருத்துக்களை சொன்னாங்க. வெளியில் வா, உன்னை தூக்குறோம், வெளில பேசு, அதாவது இன்னும் பல விசாரணைகள் நடந்துருக்கு, இதற்கு முன்பு உன்னை கைது செய்ய முடியும்னு பல கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. இது போன்ற சூழல் நடந்துட்டு இருக்கும்போது தான் தாவேகா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. தாவேகாவில் பல நபர்கள் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா, தாவேகாவுக்காக பார்த்தோம்னா நேரடியாகவே பாஜக, அதிமுக போன்றவங்களாம் இறங்கியிருந்தாங்க. பாஜக சார்பில் உமானந்த், அப்புறம் ஒரு வழக்கறிஞர்கள் கூட வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அதிமுக சார்பில், அதிமுக ஏன் சொல்கிறேன்னா, அதிமுக அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபடாமல் தான் இருக்கிறத தவிர மற்றபடி எல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட பி செல்வராஜ் அவங்களுடைய மனைவி சந்திரான்னு அவங்க இறந்துருக்காங்க. அவருக்கே தெரியாமல் பாவம் அவங்க அப்பாவி ஏழை அருந்ததியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த சம்பவத்தில் இறந்தவங்கள பல நபர்கள் அருந்ததியர் குடும்பம், ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஓரளவு மெஜாரிட்டியாக இருக்காங்க. இந்த ஏவல்னு ஒரு பகுதி, அவங்க தான் மகனோட இந்த தாய் விஜயை பார்க்க போயிருக்காங்க. விஜயை பார்க்க போயிருக்காங்கன்னா, அங்கே இந்த ஊருக்காரங்க யாருமே, உங்களோட ஒரு 10-15 பேர் போயிருக்காங்க, யாருமே விஜய் ரசிகர் கிடையாது, தாவேகாரங்க கிடையாது. வழக்கமாக பல மாவட்டங்கள் நடக்கும்னா, ஏதாவது ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு இருந்தோம்னா ஏதாவது பரிசு கொடுப்பாங்க, ஏதாவது பொருட்கள் கொடுப்பாங்க, நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு போன மாதிரி தான் அந்த சம்பவத்துக்கு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கூட்டம் அதிகமாகிட்டு இருக்கு. அந்த தம்பியும் அவங்க அம்மா பிரிய வேண்டிய சூழல் வருது. தம்பி இங்கிட்ட தனியாக வரான், கூட்டத்தில் இருக்க முடியாமல். தண்ணி இடையில கொடுக்கலன்னு சொன்னாலும் ஒரு 2-2:30 வரைக்கும் தண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே போயிட்டாங்க. அந்த கூட்டத்தில் நெரிசலை ஏற்பட்டு இறந்துட்டாங்க. இது ஒரு சம்பவம் செல்வராஜ். இன்னொன்று என்னன்னா, சர்மிளான்னு ஒருத்தவங்க அடுத்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் கணவர் என்னை பிரிஞ்சு போய் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் தற்போது பார்த்தோம்னா, இவர் கணவர்னு சொல்லி ஒருத்தர் சிபிஐ வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்தை சொல்றாங்க. பன்னீர்செல்வத்தை கூட பின்னால ட்ரைப்ஸ் சேனல் தரவா தொடர்பு கொண்டு பார்த்தாங்க. ஒரு போனே போல மலையாளத்துல வாய்ஸ் வந்துச்சுன்ற மாதிரி நான் பல கருத்துக்கள் சொன்னாங்க. இதுல இருந்தே தெரியுது கேரளாவில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்ட்டு. இந்த பாதிக்கப்பட்ட சர்மிளா என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் பையனும் போயிருந்தோம். எங்க ஊர்ல இதே மாதிரி தான், அந்த சம்பவம் மாதிரியே இந்த சம்பவம் இந்த ஊர்லயே எங்க ஊர்ல இருந்து எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது கூட்டம் நெரிசல் ஆயிடுச்சு. நாங்கள் வெளியில் வர முடியல. எனவே எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே நினைவு வந்துட்டு என் பையன் என்னான்னு தெரில. அப்புறம் நானே கண் விழிச்சு எந்திரிச்சேன். அதுக்குள்ளே என் பையனை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஆஸ்பத்திரிக்கு. அந்த மாதிரிலாம் பல கருத்துக்கள் வச்சுருந்தாங்க. இந்த 2 போலி வழக்கு தான் தற்போது விஜய் அவர்கள் சிக்கியிருக்காங்க. வழக்கை சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. சிபிசிஐடி, அதாவது எஸ்ஐடி, இதுலேருந்து சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. உடனே நாங்கள் இந்த வழக்கிலே ஜெயிச்சிட்டோம், அதாவது விஜய் அவர்கள் மீது ஒரு தவறுமே இல்லை, பாருங்கள் கோர்ட்டே எங்களை விடுதலை பண்ணி வச்சு பாருங்க, நம்ம பல கருத்துக்களை மையப்படுத்தி சோசியல் மீடியாவில் ஃபயர் விட்டுருக்காங்க. வழக்கமாக அவங்க தாவைக்கு அண்ணன் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனையே அஜித் ரசிகர் தான். அப்புறம் அஜித் இடையில விவேகம் படத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஓரத்தை போயிட்டார். அப்புறம் லாஸ்ட்டாக குட் பேட் அக்லி தான். அதை தவிர்த்து மற்ற சோசியல் மீடியாலேயோ இந்த மாதிரி சினிமாவில் ஆர்வம் காட்டல. ஒரு ரேசர் போயிட்டார். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்ட்ரீட் ரேஸ் நடத்துறது மிக்க வாழ்த்துக்குரியதாக இருக்குது. அதனால தான் என் கார்லேயே லோகோ இது பண்ணேன், ஹெல்மெட்டில் போட்டு நம்ம பல கருத்து இது ஒரு அப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபயர் விட்டே பழகின தாவேகாரங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சிபிஐ வழக்கு மாற்றினோன்னே உங்களுக்கு வெற்றி கிடைச்ச மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிபிஐ வழக்கில் இன்னொரு ஒரு கருத்து எழுது. அதாவது மூத்த பத்திரிகையாளர் தராசு செய்யாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு காலைல வாசிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வாசிக்க செய்வாங்க. அதற்கு முன்பாகவே தீர்ப்பு ஆர்கியூமெண்ட்லாம் ஓடும். ஒரு 30 மணி நேரத்துக்கு முன்னாடியே டைப் பண்ணி வச்சுருவாங்க. அதை தான் இன்றைய தினம் வாசிச்சிருக்காங்களே தவிர, தற்போது சமூக வலைதளங்களில் பரவுகின்ற அந்த பேட்டியை உச்சநீதிமன்றத்துக்கே தெரியாது. ஆனால் தெரியாதுன்னு சொன்னால் கூட
தற்போது வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, இதற்கு நாங்க வந்து ஒரு விசாரணை அமைப்போம். என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். அதாவது பாதிக்கப்பட்ட தாய் ஒண்ணு குடுத்துருக்காங்கல்ல, அவங்க கணவர விட்டு பிரிஞ்சிருக்கோம். உங்களுக்கான ஒரு நீதியும் பெற்று தருவோன்ற மாரியான ஒரு உத்தரவாதத்த உச்சநீதிமன்றம் குடுக்குற மாரி தெரியுது. ஏன்னா, இத வந்து விசாரிச்சே ஆகணும். தாவேகா வந்து பார்த்தோம்னா, போலி வழக்கு போட்டிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, போலி கையெழுத்து. அதிமுக வந்து நேரடியா தொடர்பு ஏற்படுத்தியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாரி தான். அதிமுக அந்த சம்பவத்துல எங்க இருக்காங்கன்னா, அந்த ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் தான் அந்த அதிமுகவை சேர்ந்தவர். அவர் வந்து வெறுமனே விஜய் பெர்சனைய வச்சு, அவங்க ஒண்ணும் அந்த பகுதியில வந்து பல நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட செல்வராஜ் அவர்கள் மட்டும் தேர்ந்தெடுத்தாங்கன்னா, அவர் ரொம்ப ஒண்ணும் தெரியாதவரு. இவர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு பெட்டிஷன் போட்டோம்னா யாருக்கும் வெளியில தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் வெளி உலகமே தெரியாம ஒரு மறைக்கப்பட்ட சம்பவம் தான் இது. ஆனா ட்ரைப்ஸ் கூட வந்து இத வந்து வெளிப்படுத்துறாங்க. தற்போது பார்த்தோம்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து இன்றைய தினம் ஒரு பேச்சு பேசியிருக்காரு. இந்த பேச்சு தான் சோசியல் மீடியால மூலம் தற்போது வந்து வைரலா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அதாவது நாங்க வந்து அறியாத பிள்ளைங்க, புது பிள்ளைங்க. ஒரு சில கட்சிகள்லாம் வந்து 75 வருஷம் இருக்காங்க. நாங்க புது ஆளுங்க. அதனால எங்களுக்கு என்ன செய்றதுன்னு தெரியலன்னு ஒண்ணு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, கரூர் எல்லையில வந்து நாங்க நின்னுட்டு இருந்தோம். காவல்துறை தான் எங்கள சொன்னாங்கன்னு சொல்றாரு. நீதிமன்றத்த வந்து பிரஷர் குடுத்து தான் அந்த அஸ்ராக்ராக் குழுவ வந்து அமைச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப வெட்கம் இவனுக்கு இருக்கா இல்லையான்னே தெரியல. ஏன்னா, சம்பவம் நடந்துச்சு. உன் பிள்ளை வந்து அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சுன்னா, நீ அந்த இடத்துல நிப்பியா இல்லையா? ம். இத நம்ம கேட்கிறோம். இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து நம்ம கட்சிக்காரங்க, திமுக காரங்க, அதிமுக காரங்க இந்த மாரி யாரு பாதிக்கப்பட்டாவும் மொத அந்த கட்சிக்காரன பார்க்காதீங்க. ஒரு மனுஷனா பாருங்க. அதத்தான் எல்லாரும் சொல்ல வராங்க. கரூர் எல்லையில நின்னுகிட்டே இருந்தாங்களாம். கரூர் எல்லையில நீங்க நின்றீங்களா? 1/2 மணி நேரத்துல விஜய் வந்து திருச்சி ஏர்போர்ட் போயிட்டு பனையூர்ல போய் படுத்துட்டாரு. நீலாங்கரை வீட்டுக்கு போயிட்டாரு. அப்ப எவ்வளவு அப்பட்டமா பொய் சொல்றா பாருங்க. இவ்வளோ மீடியா வெளிச்சம் இருக்கு. இவ்வளோ பேர் இந்த சம்பவத்த பார்த்துருக்காங்க. இருந்த போதிலும் அந்த ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து எங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்ப 41 பேர அவைங்க கூட்டத்துக்கு வந்தவங்கள கொண்டுபுட்டு, எங்க மேல எந்த தப்பு இல்லன்னு எவ்வளோ துணிச்சலா பேசுறாய்ங்க பாருங்க. இதுல தமிழ்நாட்டுக்கு எதிர்க்கட்சியா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பல நபர்கள் நினைக்கலாம். அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, விஜய் இருக்குன்னு. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சியே வந்து மீடியா தான். ஏன்னா, அரசு வந்து அவ்வளோ நல்ல திட்டங்களா செய்யுது. அதெல்லாம் வந்து ஒரு பிட்டு செய்தியா கூட போடுறது கிடையாது. இன்னைக்கு கூட வில்சன் கூட பேசியிருக்காரு. அத கட் பண்ணி போட முடியல. ஆதவர்ஜுனா பேசினா கிட்டத்தட்ட 10, 15 கட்டிங்கா போடுறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, 2 பேரும் மீது வந்து பார்த்தோம்னா, போலி புகார் வாங்கியிருக்காங்க. புகார் வாங்கினவங்க வந்து அந்த சம்பவம் வந்து தற்போது வந்து சோசியல் மீடியால வைரல் ஆகியிருக்கு. ஒரு போலி பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்லயே வந்து ஏமாத்திருக்காங்களே! நீதிபதிகளே ஏமாத்தி வந்து இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் வருது. இந்த பாலிமரு, தினமலரு, இந்த தந்தி டிவி, இந்த புதிய தலைமுறை இந்த மாரி எந்த சேனலுமே போயிட்டு அந்த அவங்களோட போய் நின்னு எடுத்து ஒரு வீடியோ கூட சரியா பதிவு பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது பார்த்தோம்னாலுமே இவங்கள வந்து புறக்கணிச்சுருக்காங்கன்னு பல செய்திகளா வருது. ஏன்னா, அதற்கு என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் வந்தாருன்னா எனக்கு திரும்பி பிரச்சனை ஆயிரும். அவன வந்து நான் விட்டு ஒழிஞ்சுட்டேன்னு சொல்லி தான் சர்மிளா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்த வச்சு தான் அவங்களும் அமைதியா இருந்தாங்க. இப்ப நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, தாவேகான்றது வந்து ஒரு தற்குறி கட்சி தான். மக்களுக்காக போராடக்கூடிய கட்சியோ, மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னு நினைக்கிற கட்சியோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பாதிக்கப்படும்போது வந்து விஜய் வந்து பார்த்தோம்னா ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து ஃப்ளைட் ஏறி ஓடுறாரு. ஆனா அப்பட்டமான பொய் என்ன சொல்றான், ஆதவ் சொல்றான். இதுல குறிப்பா பார்த்தோம்னா திமுகவினுடைய முன்னாள் முக்கிய நிர்வாகியா இருந்த மதுரை அழகிரி அவர்கள் என்ன சொல்றான்னா, இந்த அழகிரி வந்து ஏற்கனவே ஓடி ஒளிஞ்சு அவர் அட்ரஸே இல்லாத மாரி செந்தில் பாலாஜி அவர் என்னமோ பல கருத்துக்கள் வைக்கிறார். இது உனக்கு தேவையா? இந்த சம்பவத்துக்கும் அழகிரிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? திட்டம்னா அவங்க நொண்ணே விஜய் இருக்கார்ல, விஜய் மாரி பேச வேண்டியதானே? ஏன் அத பத்தி பேசாம தற்போது பார்த்தோம்னா, திமுக வந்து எதிர்த்து பேசி, இதுல நம்ம ஒரு இதாகுமா? பாஜக வந்து நம்மள வந்து காப்பாத்துமான்ட்டு தான் நெனைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து பாஜகவோட பி டீம் ஆகி பல நாள் ஆயிருச்சு. அஜித்குமார் ஆர்ப்பாட்டத்துல என்ன சொல்றாரு? சிபிஐ ஏன் கேட்குறீங்க? ஆர்எஸ்எஸ் பாஜகவோட போய் ஒளிபரப்பு கேட்குறீங்கன்னாரு. அதே மாரி ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, சிபிஐ எங்களுக்கு வேணும். அதான் எங்களுக்கு நியாயமான முறையில் நடத்தும். ஓய்வு பெற்ற நீதி அரசர் அவர் தலைமையில ஒரு குழு அமைக்கணும். அப்படின்ற மாரி பல கருத்துக்கள் சொன்னாரு. இந்த ஆதவர்ஜுனா என்ன சொன்னாருன்னா, அஜித்குமார் இந்த மாரி பிரச்சனை நடக்கும்போது, சிபிஐல வந்து நீங்க காலம் தாழ்த்துறதுக்கு தானா? ஒரு கேஸ் வந்து 5 வருஷம் நடக்கும். அதுவரைக்கும் மக்கள் பொறுமையா இருக்கணும்ன்ற பல கேள்வி வச்சாரு. நம்ம இந்த சம்பவத்த வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விஜய் என்பவர் வந்து ஒரு போலி முகம் தான். இப்ப நான் வந்து வரிசையா பட்டியல் போட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னும் பல பட்டியல் போட முடியும். அந்த அளவுக்கு உங்கள் மீது பட்டியல் இருக்கு. பாஜகவிட்ட எப்படி ஏற்கனவே தினகரன், ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி இருந்தார்களோ, அந்த வரிசையில விஜய் அவர்கள் வந்து அமித்ஷா வீட்டு வாசலுக்கு போயிட்டாரு. அமித்ஷா பிடியில் உள்ளார். தாவேகா என்பது வந்து இனிமே வந்து தமிழக வெற்றி கழகம் இல்ல. அமித்ஷா வெற்றி கழகமோ, மோடி வெற்றி கழகமோ தான் மாறும் என்பதுதான் இந்த நேரத்துல வந்து நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு தீய சக்திகள், தீய எண்ணம் கொண்டவங்க, மக்கள் மீது அக்கறையே இல்லாதவங்க, 16 நாள் காரியம் முடிஞ்சதே வருவேன்னு சொன்னவங்க, செத்து போயிட்டா நான் ஒரு 15 நாள் ஆளக்கானா கேட்டா 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சே வருவேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான தீய சக்திகளை வந்து மக்கள் ஒழித்து கட்டணும் தான் இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி.